அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இப்பொழுது நாம் காணப்போகும் தலைப்பு 5ஆம் பாவம் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த வட்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு நுண்ணிய அறிவு வேண்டும், அறிவு திறமை வேண்டும். அதை காட்டுவதுதான் 5ஆம் பாவம். பொதுவாக ரிஷபலக்னம் என்று வைப்போம். இந்த லக்னத்திற்கு 5 புதனுடைய வீடு. சரி, சிம்ம லக்னம், இந்த லக்னத்திற்கு 5ஆம் பாவம் குரு. விருச்சிக லக்னம் 5ஆம் பாவம் குரு. கும்ப லக்னம் 5ஆம் பாவம் புதன். இப்படி 5ஆம் பாவம் யோக பாவமாக இருக்க வேண்டும். இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் அதிலிருந்து விடுபடலாம், லாபத்தோடு வெளியே வரலாம். அந்த 5ஆம் பாவத்திலே செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன் இருக்கக்கூடாது. இருந்தால் நாம் மரமரவென்று பேச்சை கொடுத்து விட்டு செதறு தேங்காய் போல் வரக்கூடிய லாபத்தை விட்டு விடுவோம். பொறுமையாக நிதானமாக யோசித்து நாம் செய்தால் நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு. அதற்கு நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மால் ஸ்டோரி. அந்த எக்ஸாம்பிள் என்ன என்றால், முட்டாள் அரசன் புத்தி பெண்மணி அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்துல ஒரு அரசன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னா, காலையில அவரு அரச கோட்டையை விட்டு வெளியே வரப்போ எதிர்படுபவர்கள் யார் இருக்கிறார்கள் பார்ப்பார். எதிர்படுவன் யாராவது வந்து விட்டால் உடனே அவனை கூப்பிட்டு உள்ளே உட்கார வைத்து விடுவார், சொல்லி விடுவார், நான் போயிட்டு வர வரைக்கும் இவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு போயிட்டு வருவார். ஐயா அவர் போயிட்டு வரப்போ நல்ல யோகமா போன காரியம் ஜெயமாச்சுன்னா அவனுக்கு வெகுமதி. இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அரசன் கிளம்புறாரு. அப்போ ஒருத்தன் எதிர்படுறான். பார்த்தா அரசன், டேய் அவனை கூப்பிடு, உக்காரு அப்படின்ட்டாரு. அரசனுக்கு ஒரு சந்தேகம், அவன் மூஞ்சி பார்த்தா ஒன்றும் யோகமா தெரியலையே அப்படின்னு ஒரு டென்ஷனு. ஏன்னா வேட்டைக்கு கிளம்புறாரு. டேய் அவனுக்கு 6 சவுக்கடி கொடுறான் உடம்புல அப்படின்ட்டாரு. 6 சவுக்கடி குத்த உடனே அவரு வேட்டைக்கு போயிட்டாரு. வேட்டைக்கு போன உடனே இந்த சவுக்கடி வாங்கின்னு உட்காந்தான் பாருங்க. அவருடைய மனைவி, என்னடா காலையில எழுந்து போனாரு நம்ம கணவன், இன்னும் காணுமே, வீடு திரும்பலையே அப்படின்னு தேடின்னு வராங்க. வந்தா இவர் கோட்டை உள்ள உட்காந்துட்டு இருக்காரு, கையை கட்டிக்கின்னு. பார்த்தாங்க அவங்க மனைவி, என்னையா என்ன ஆச்சுன்னு. இல்லை அரசன் எதிர்பட்டேன், உடனே என்னை அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னையா இது அநியாயம், நீ எதிர்பட்டா என்னையா செய்யறது, அதுக்கு உன்னையா அடிக்கணும். அப்போ அங்க இருக்கிற காவலாளி சொன்னான், அம்மா எப்பவுமே அரசன் கோட்டையை விட்டு வெளியே போறப்போ எதிர்படுறவங்க யார் இருந்தாலும் உட்கார வச்சிடுவாரு. போயிட்டு வரப்போ அவர் சந்தோஷமா இருந்ததுன்னா, போன காரியம் ஜெயமாச்சுன்னா வேண்டிய பொருள் கொடுத்துருவாரு. சரி, இவரை ஏன் ஆச்சுங்க, என்ன தெரியலம்மா, அவர் இவரை பார்த்தா யோகமா தெரியல போல இருக்கு, அதனால போறது பெரிய வேட்டை, என்னவோமோ ஏதோமோ. அந்த டென்ஷன்ல இவரை சவுக்கடி கொடுக்க சொன்னாரு. 6 சவுக்கடி கொடுத்துட்டோம், உட்கார வச்சுட்டோம். இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம். சரி வரட்டோன்னு நிக்கிறாங்க. சாயந்தரம் தார தப்பட்ட ஒரே அமக்களமா வராரு அரசன். இந்த அம்மா கம்முன்னு பார்த்து நிற்கிறாங்க. அரசன் வந்தாரு, நேராக கோட்டை உள்ள போறாரு. உடனே இந்த அம்மா, மன்னா அப்படின்னாங்க. திரும்பி பார்த்தாரு, என்னம்மா என்ன இது அநியாயம், எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, அவருக்கு 6 சவுக்கடி, இது என்ன இது அநியாயம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அரசன் சொன்னா, அம்மா எப்பவுமே நான் வெளியே போனா எதிர்படுறவங்க யோகமா இருக்கா இல்லையான்னு பார்ப்பேன். எனக்கு என்னமோ சந்தேகம், சரின்னு சவுக்கடி கொடுத்து உட்கார வச்சுட்டேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு 6 அடி வேங்க வேட்டையாடி எடுத்துன்னு வந்தேன். அப்போ இந்த அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு சிரிச்சாங்க. என்னம்மா சிரிக்கிறிய, அரசன் பக்கத்துல மந்திரி சிரிக்கிறியன்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, மன்னா என் வீட்டுக்கார் முகத்தை நீ பார்த்த, உன் முகத்தை எங்க வீட்டுக்கார் பார்த்தாரு. சரி, இப்போ எங்க வீட்டுக்கார் முகத்தை பார்த்துட்டு நீ போன, என் கணவர் முகத்தை பார்த்துட்டு நீ போன, 6 அடி வேங்கிய வேட்டையாடி எடுத்துன்னு வந்த, சந்தோஷம்.
இப்போ அவரு உன் முகத்தை பார்த்தாரு இல்ல, உடம்ப பாருங்க, வரி குதிரை மாதிரி 6 சவுக்கடி. இதுல இருந்து என்ன தெரியுது? கோச்சிக்காதீங்க, யாரு முகம் தரித்திர முகம் தெரிஞ்சுக்கணும். உடனே மன்னனு கோபம். என் முகம் தரித்திர முகமா? ஆமா மன்னா, நீ தானே சொன்ன ஒரு முகம் சரியில்லைன்னா நமக்கு பிரச்சனை வரும்னு. உன் முகத்தை பார்த்தாரு, வராத பிரச்சனை வந்தது. வரி குதிரை மாதிரி சவுக்கடி வாங்கி உட்காந்துட்டு இருக்கிறாரு. உடனே அரசை எகிரி குதிக்கிறான். பார்த்தான் பக்கத்துல மந்திரி. அரசே கம்முனீரு, பிரச்சனை ஆயிடும், ஊர் மொத்தம் சிரிப்பாங்க. ஏயா? ஆமா, அவன் முகத்தை பார்த்துட்டு போன, 6 அடி வேங்க வேட்டையை அடி எடுத்துன்னு வந்த, உன் முகத்தை பார்த்தான், அடி வாங்கி உட்காந்துட்டு இருக்கிறான். இதுதானே ஊர் சொல்லலாம். சரி, அப்ப என்ன செய்யலாம்? ஒன்னே இல்லை, ஒரு 6 பொற்காசு அந்த அம்மா கையில கொடு. உடனே மன்னன் பார்த்தான். சரி, யாருங்க வந்தான் தேவகன், ஒரு 6 பொற்காசு எடுத்துன்னு வா. அந்த அம்மா கையிலே கொடுத்தான். இந்த அம்மா. அந்த அம்மா வாங்கி பார்த்தது. சரி, ஏதோ அடி வாங்கிட்டாரு, மேற்கொண்டு பேசினா ஒன்றும் வரப்போறது இல்லை, வந்த வரைக்கும் லாபம் பார்ப்போம் அப்படின்ட்டு, மன்னா உன்னுடைய முகம் ராசி யோகமான முகம், உன்னுடைய முகம் யோகமான முகம், வாயா போலாம் அப்படின்னு நம்ம வீட்டுக்காரர் இட்டுக்கின்னு மன்னர் முகம் யோகமான முகம், மன்னர் முகம் யோகமான முகம் கத்தின்னு வெளியே போகுது. மந்திரி பார்த்து சிரிச்சான் அரசனை. பாத்தியா, கொடுக்கறத கொடுத்தா சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, இதுதான். அதனாலதான் மன்னா, எது இருந்தாலும் நிதானமா சால்வ் பண்ணணும். நான் நினைக்கிறேன், மந்திரி சொல்றான், அந்த அம்மாக்கு 5ஆம் பாவம் நல்லா இருக்கு, புத்தியோட அவ சாதிச்சா காரியத்தை, லாபத்தோட போயிட்டா, நஷ்டம் வந்தது, அவர் வீட்டுக்காரருக்கு அடி வாங்கிட்டாரு, இருந்தாலும் கோல்டு காயின் வாங்கிக்கின்னு பொற்காசு வாங்கிக்கின்னு சந்தோஷமா போனா. ஆகவே நண்பர்களே, உங்க ஜாதகத்தை பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்திலே என்னுடைய அனுபவம், லக்னத்திற்கு 5 புதன் வீடாகவோ குரு வீடாகவோ சுக்கிரன் வீடாகவோ வந்தால் நிச்சயமாக யோகம்தான். அது மட்டுமல்ல, லக்னத்திற்கு 5 6, 8, 12 கூடியவன் உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்து விட்டால் தேவையில்லாமல் சச்சரவு எதிர்வாதம் எல்லாம் செய்து வரக்கூடியதை செதவு தேங்காய் போல் விட்டு விடுவார்கள். ஆகவே நிதானமாக செயல்படுங்கள், எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும். இப்போதும் சொல்லுகிறேன், 5ஆம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும், அதுதான் யோக பாவம். வணக்கம், நன்றி.